அப்போ அஷ்டமி திதியில குழந்தை பிறக்குது, தேவகியினுடைய 8வது குழந்தை. இதுல இருந்து ஒரு சின்ன தகவல், ஒரு குழந்தை கரு கலைஞ்சு போனாலும் அதுவும் ஒரு குழந்தையாகத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தகவல் இது கிடைக்குது. ஒரு ஜோசியர் கூட அந்த மாதிரி தான் கணக்கெடுப்பார். உங்களுக்கு மூத்த பிள்ளை யாரால 2வது பிள்ளை யாருன்னு சொல்லும்போது நம்ம பொதுவா இல்லாத குழந்தைய கணக்கில் எடுக்காம சொல்லிடுவோம். ஆனா ஜோசியத்துல அப்படி சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு ஒரு க்ளூ நமக்கு இந்த கதையில இருக்கு. சரி, இந்த குழந்தை சங்கு சக்கர கதாதாரியா பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா முன்னாடி தோன்றி, நான் தான் விஷ்ணு, உங்களுக்கு முன்னாடி நான் வரம் தந்திருந்தேன், நீங்க மனுவா இருந்த போது வரம் தந்திருந்தேன், உங்களுக்கு நான் மறுபடி பிறப்பேன் வரம் தந்திருந்தேன். அதுபடி இந்த துவாபர யுகத்துல உங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறேன். நான் பிறந்த உடனே நீங்க என்ன கொண்டு யமுனைக்கு மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயர்பாடியில இடையர்களுடைய குலத்துல அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய நந்த கோபன், அவருடைய மனைவி யசோதா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு வந்துருங்க, என்ன கொண்டு அங்க போட்டுருங்க. ஏற்கனவே வைஷ்ணவி தேவிட்டம் பார்வதிட்ட சொல்லியிருப்பாரு, நீ அங்க போய் பிள்ளையா பிறக்கணும், அப்படி மாத்துவாங்க, மாத்தும் போது நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி 2 பக்கம் குழந்தை பிறந்தது. வசுதேவர் எல்லாரும் சங்கிலியில இருக்காங்க. சங்கிலி திறந்தது, சிறை கதவுகள் திறந்தது, காவலுக்கு இருந்தவங்க எல்லாம் தூங்குனாங்க, யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாரும் ஒரு மயக்கத்துல இருந்தாங்க. வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கிட்டு யமுனையில போனார். நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மகாபாரதத்துல வரப்போற கதையை ஒட்டி சொல்றேன் கூட, எனக்கு ஞாபகத்துல எனக்கு சின்ன பிள்ளைக்கு சொன்ன கதையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கும் என்கிட்ட ஆதாரம் கேட்க கூடாது. மகாபாரதத்திலயும் கிருஷ்ண கதை வருது, பாகவதத்திலயும் வருது. நான் இப்ப சொல்றது எனக்கு சொன்ன கதை. இப்படி இவரு தலையில ஒரு கூடையில குழந்தைய வச்சுக்கிட்டு போறாரு. போகும்போது மழை கொட்டுது. பொதுவா ஆவணி மாசம் மழை பெய்யாது, ஆனா இப்ப கன்னியாகுமரி இன்னைக்கு நாளைக்குல நல்ல மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண பிறந்த ஆவணி மாசம் மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது, யமுனையில கரபுரண்டு தண்ணி ஓடுது. படகோட்டி எல்லாம் படகு ஓட்ட மாட்டாங்க, அதனால வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் நடுராத்திரி வசுதேவருக்கு எப்படி யமுனையை கடக்கிறதுன்னு தெரியல. அவரு யமுனையில இறங்க போனாரு. அந்த யமுனை தானாகவே விலகி வழிவிட்டது. மழைக்கு ஆதிசேஷன் கொடை பிடிச்சாரு. அப்படியே அவர் அதை கடந்து மறுவரைக்கு போனார். அங்க மதுரா இல்ல, கோகுலத்துல நந்தகோபன் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இந்த குழந்தைய வச்சுட்டு அங்க இருந்து அவங்களும் அங்க அசந்து தூக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த குழந்தைய எடுத்து இங்க கொண்டு வந்துட்டார் தேவகிட்ட. இவங்க சேர்ந்துதான் உண்டு. மறுபடி விலங்குகள் பூட்டிச்சது, திரை பூட்டிச்சு, சிறை கதவுகள் பூட்டிச்சது. மயங்கி இருந்தவங்க எல்லாம் எழுந்தாங்க. குழந்தை பிறந்த சத்தம் கேட்டது. போய் கம்சனுக்கு தகவல் கொடுத்தாங்க. கம்சன் அறக்க பறக்க ஓடி வந்தார். 8வது குழந்தையோ 7வது குழந்தையோ ஏதோ ஒண்ணு ஓடி வந்தார். ஓடி வந்து இந்த குழந்தைய எடுத்து கொல்ல முயற்சி பண்ணும்போது குழந்தையருடைய கையை விட்டு உருவி போய் வானத்துல போய் காளியாக உருவம் எடுத்து சொல்லிச்சது, அட முட்டாப்பையில, கடவுளை ஏமாத்திரலாம், கடவுளுடைய திட்டத்தை மாத்திரலாம்னு நினைக்கிறியா? ஒன்ன கொல்றவன் பிறந்து சௌக்கியமா இருக்கா, அவன் கண்டிப்பா ஒன்ன கொல்லுவான் அப்படின்ட்டு